இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் வெடித்த மோதல், நீதியமைச்சர் அதிரடி தீர்மானம். சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்கல் வழக்கு, யாழ் மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கை இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பு வடபகுதி மீனவர் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல். கோட்டாபய தாக்கல் செய்த மனு, நீதிமன்றம் எடுத்த முடிவு. போராட்டத்தில் குதித்த முள்ளிக்குளம் கிராம மக்கள், நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்து. சிறை கைதிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே பொறுப்பு, அனுரவின் கூற்றை நினைவுகூர்ந்த சஜித். பிள்ளையான் விவகாரத்தில் சிக்கிய விமல் வீரவன்ச, புதிதாக எழுந்துள்ள சர்ச்சை. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து விசாரிக்க குழு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலுக்கு நீதியமைச்சர் என்ற வகையில் தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அங்கு ஏற்பட்ட மனித உயிரிழப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து இது மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. நீதித்துறை அமைச்சராக எனது அதிகார வரம்பிற்குட்பட்ட ஒரு நிறுவனத்தில் இது நடந்துள்ளது என்பது உண்மையான அதிர்ச்சியை அளிக்கிறது. எனவே நாம் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். இப்போது வருந்துவதை விடுத்து இது எப்படி நடந்தது, இதில் என்ன பிரச்சனை, யாராவது தவறு செய்தார்களா, இந்த பிரச்சனை எப்படி உருவானது, எதிர்காலத்தில் இது மீண்டும் நிகழாமல் எப்படி தடுப்பது, இதை மிக விரைவாக கவனிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சில நேரங்களில் இதுபோன்ற விடயங்கள் நடக்கின்றன. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை சுலபமாக கடந்து செல்லவும் முடியாது. ஏனென்றால் மனித உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன. சம்பவம் குறித்து நாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளரை ஆளுநரின் தனிநபர் விசாரணை குழுவின் தீர்மானத்துக்கு அமைய பதவி நீக்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இடைக்கால தடை உத்தரவு வழங்க யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. குறித்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதவி நீக்கல் தீர்மானத்தை ரத்து செய்ய கோரியும் அந்த தீர்மானத்துக்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் பாதிக்கப்பட்ட உபதவிசாளரினால் சட்டத்தரணி கே குருபரன் ஊடாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இம்மனு தொடர்பான விசாரணைகளின் போது சட்டத்தரணி கலாநிதி கே குருபரனின் நீண்ட நேர சட்டவாதங்களை செவிமடுத்த மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் சதீஸ்தரன் வழக்கின் எதிர்மனுதாரர்களுக்கு கட்டளை அனுப்ப உத்தரவிட்ட போதிலும் கோரப்பட்ட இடைக்கால தடை கட்டளையை வழங்க மறுத்து தீர்ப்பளித்தார். நீதிமன்றத்தின் இந்த தீர்மானத்தை தொடர்ந்து சாவகச்சேரி பிரதேச சபைக்கு புதிய உபதவிசாளர் ஒருவரை நியமிப்பதில் எவ்விதமான சட்ட தடைகளும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தை ஒத்த வவுனியா நகர சபை மேஜரின் பதவி நீக்க தீர்மானத்தை கேள்விக்குட்படுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கடந்த வாரம் இடைக்கால தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான டி. ராஜா இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதிகளுடன் இணைந்து வடபகுதி கடற்றொழிலாளர் சங்க பிரதிநிதிகளை யாழ்ப்பாணத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் 83வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திற்காக இலங்கை வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி. ராஜா யாழ்ப்பாணத்தில் பல சந்திப்புகளில் பங்கேற்றார். அதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று முன்தினம் வடக்கு மாகாண கடற்றொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இந்திய மீனவர்களின் அத்துமீறல் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். இதன்போது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் வீரசிங்க, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வீரசுமன வீரசிங்க மற்றும் இந்துசன் பூபாலசிங்கம் ஆகியோரும் உடனிருந்தனர். உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட்மனு மீதான மேலதிக விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இவ்விவகாரம் அடிப்படை உரிமைகள் தொடர்பானது என கூறி மனுவை உச்ச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். கோரப்பட்ட நிவாரணங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி ஹேரத் குறிப்பிட்டார். நடவடிக்கைகளின் போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரொபேஸ் டி சில்வா வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்தார். முள்ளிக்குளம் கிராமத்திலிருந்து மரிச்சுக்கட்டி பூக்குளம் ஊடாக பள்ளக்கண்டல் அந்தோணியார் ஆலயத்திற்கு செல்லும் பாதையை வழிபாட்டுக்காக திறந்துவிடக் கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது நேற்று முள்ளிக்குளம் மக்களினால் முள்ளிக்குளம் பிரதான பாதையில் முன்னெடுக்கப்பட்டது.
பள்ளக்கண்டன் புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்றம் ஜூலை மாதம் 8ஆம் திகதி இடம்பெற்று தொடர்ந்து நவநாள் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டு ஜூலை மாதம் 12ஆம் திகதி திருவிழா திருப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றமை வழமை. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக திருவிழா திருப்பள்ளி இடம்பெற்று வந்த நிலையில் மக்கள் எவ்வித அசௌகரியங்களின்றி குறித்த பாதையூடாக பள்ளக்கண்டல் அந்தோணியார் ஆலயத்திற்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் தற்போது மன்னார் முள்ளிக்குளத்திலிருந்து மரிச்சுக்கட்டி பூக்குளம் வழியாக பள்ளக்கண்டல் ஆலயத்திற்கு செல்ல வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் அனுமதி மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பாதையூடாக தாம் பள்ளக்கண்டல் ஆலயத்திற்கு செல்ல 30 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும். தற்போது தம்மை அனுராதபுரம் பாதையூடாக செல்லுமாறு கூறுவதாகவும் அப்படி சென்றால் 250 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். அரசாங்கம் குறித்த விடயத்தில் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கொடூரமான வன்முறைக்கு அரசாங்கமே காரணம் என்றும் குறைந்தது 25 உயிர்களை பறித்த இச்சம்பவத்திற்கு அரசாங்கம் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நேற்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட பிரேமதாச சிறை நிர்வாகத்தின் சீர்குலைவு மற்றும் திறமையின்மையின் காரணமாகவே உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது சிறைகளுக்குள் மரணங்கள் நிகழ்ந்தால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அதே கொள்கை தற்போதைய நிர்வாகத்திற்கும் பொருந்த வேண்டும் என்றும் கூறினார். அரசாங்கம் வாக்குறுதியளித்த அமைப்பு மாற்றம் தோல்வியடைந்து விட்டதாகவும் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் ஆளுகை சட்ட ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் பிரேமதாச மேலும் கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் மனிதாபிமான சிறை நிர்வாகத்தை உறுதி செய்யவும் அரசாங்கத்திற்கு திறன் உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர் பொதுமக்களுக்கு பதில்கள் தேவை என்றும் கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தேசிய கொடியை அணிவிக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பிள்ளையான் மீது முன்வைக்கப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. எனினும் இதுகுறித்து விமல் வீரவன்சவிடம் வினவிய போது குறித்த புகைப்படம் கடந்த போர்க்கால பகுதியில் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்தினரால் கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதன் பின்னர் மானல் மெல் என்ற இயக்கத்தினால் நடத்தப்பட்ட தேசிய கொடி அணிவிக்கும் நிகழ்வின் போது எடுக்கப்பட்டது என அவர் விளக்கம் அளித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான விசாரணை குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது சம்பவம் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டதன் பின்னர் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணை நடத்தி சம்பவத்திற்கான காரணங்கள், இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக குறித்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ இக்குழுவின் தலைவராகவும் ஓய்வு பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி மிலிந்த குணதிலக மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி மொகான் வீரகோன் ஆகியோர் மற்ற உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் அனைத்து விடயங்களையும் விரிவாக விசாரித்து தனது பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை அரசாங்கத்திற்கு சமர்ப்பிக்க இக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் வெடித்த மோதல், நீதியமைச்சர் அதிரடி தீர்மானம். சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்கல் வழக்கு, யாழ் மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இலங்கை இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பு வடபகுதி மீனவர் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல். கோட்டாபய தாக்கல் செய்த மனு, நீதிமன்றம் எடுத்த முடிவு. போராட்டத்தில் குதித்த முள்ளிக்குளம் கிராம மக்கள், நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்து. சிறை கைதிகளின் பாதுகாப்புக்கு அரசாங்கமே பொறுப்பு, அனுரவின் கூற்றை நினைவு கூர்ந்த சஜித். பிள்ளையான் விவகாரத்தில் சிக்கிய விமல் வீரவன்ச, புதிதாக எழுந்துள்ள சர்ச்சை. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து விசாரிக்க குழு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.